ஊர்ல இருக்கிற எல்லாருமே முட்டாளாக்கிட்டான். இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்ல. என்னன்னு சொல்றது, இது கலியுகம். போக போக இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டி வருமோ. இந்த பட்டணத்து ஆளுங்களுக்கு கிராமத்து ஆளுங்களை பார்த்தா இலக்காரமா போச்சு. இவரை நாம போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். அவங்க தான் இவங்களுக்கு எல்லாம் நல்ல புத்தி சொல்லுவாங்க. இவனுக்கு தண்டனை போலீஸ் கொடுக்க கூடாது, நாம தான் கொடுக்கணும். இவனுக்கு கொடுக்கிற தண்டனை எப்படி இருக்கணும்னா, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணை ஏறெடுத்து பார்க்க எல்லாரும் பயப்படணும். நீங்க சரியா சொன்னீங்க. இவனை நம்ம உயிரோட எரிச்சிருவோம், அதுவும் இதே ஹோமத்துல. இதத்தான அவன் சுத்தி வரணும்னு நினைச்சான். இவனை இதுலயே வச்சு எரிச்சாதான் நம்ம கிராமத்துக்கு பிடிச்ச பீட இத்தோட தொலையும். ஆமா ஆமா, இவனை எங்க எரிச்சுங்க. அவரை விடுங்க. வாய மூடன்னு சொல்றேன்ல, இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடா பாக்குறீங்க? ஹோமம் நல்லா எரியுது பார். தூக்கி அவனை அதுல போடுங்க. ப்ளீஸ் அவரை விடுங்க. சொல்லு. அப்பா ப்ளீஸ் பா, ஏதாவது பண்ணுங்கப்பா. உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா ப்ளீஸ். தூக்கி போடுங்கடா அதுல. நல்லா நெய்ய ஊத்துங்கடா. அப்ப இதுலயே பஸ்பம் ஆயிடணும். யாரும் முன்னாடி வரக்கூடாது. எல்லாரையும் எரிச்சிருவேன் நான். உனக்கு என்ன பைத்தியமா? உன் புருஷனை எரிச்சிருவியா? ஆமா, பைத்தியம் பிடிச்சிருக்கு எனக்கு. முன்னாடி வந்த அப்படியே எரிச்சிருவேன். போங்க பின்னாடி. ஏ பொண்ணு, அத கீழே போடு. அந்த பையனுக்காக நீ எங்க அண்ணனை கொன்னுடுவியா? நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? வாயை மூடிட்டு இரு. ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சு உங்க அண்ணனுக்கு முன்னாடி உன்னை கொன்றுவேன். என்னமா திருஷா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அவரு உன்னோட புருஷன். என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? முதல்ல அதை கீழே போடு. போடுங்கறல்ல. அத்தை நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. உண்மையாவே திரிஷாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இவனை பத்தியும் கவலைப்படல, வீட்டு ஆளுங்களை பத்தியும் கவலைப்பட மாட்டேங்கிறான். இவளுக்கு வெக்கமான எதுவுமே கிடையாது. ஆமா, எனக்கு வெக்கமான கிடையாது. எதுக்காக நான் வெக்கப்படணும்? நீங்க தான் வெக்கப்படணும். எனக்கு உதவுறத விட்டுட்டு இந்த ராட்சசன் கையில என்ன புடிச்சு கொடுக்கணும்னு பாக்குறீங்களா? இவன் சிவனோட பக்தனா? இவன் நான் கொடுத்த விஷத்தை கூட குடிப்பானா? இவனே சரியான விஷம். ரோட்ல என்ன எல்லாரும் முன்னாடி கொல்ல பார்த்தா. ஆனா இவர்தான் என் உயிரை காப்பாத்தினாரு. என்ன சொன்னா இவன்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மானத்தை காப்பாத்துவானா? இவன் என் மானத்தை எடுக்கணும்னு பார்த்தா. பிரபா மட்டும் அங்க இல்லாம இருந்திருந்தா ஏன் மானம் மட்டும் இல்ல, இந்த ஊரோட மானமே போயிருக்கும். என்னம்மா பேசுற நீ? இந்த சங்கர் உன் மானத்தை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணானா? ஆமா பாட்டி, என்ன நடந்துச்சு நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த சங்கரோட ஆளுங்க மார்க்கெட்ல பிரபா கிட்ட இருந்து காசை பறிக்க பார்த்தாங்க. அப்ப நான் போய் அவரோட உயிரை காப்பாத்தினேன். அதுக்கப்புறம் இவங்க என்ன துரத்துனாங்க. ரோட்ல எல்லாரும் முன்னாடி என்ன சுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க பிரபா வந்தாரு. இவர் தான் என்ன காப்பாத்தினாரு. நாங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடணும். இவங்களும் எங்களை துரத்திட்டே வந்தாங்க, எங்களை சுட்டுக்கிட்டே வந்தாங்க. இவனுங்களுக்கு பயந்துதான் என் ஸ்கூலுக்கு போய் நாங்க ஒளிஞ்சுக்கிட்டோம். அங்க கூட இவனுங்க வந்துட்டானுங்க. நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம். இவனுங்க அந்த போட்டோஸை எப்படி எடுத்தாங்க, அந்த போட்டோ வச்சு எங்களை பத்தி என்னெல்லாம் போய் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நாங்க எந்த தப்பு பண்ணல. பிரபா என்னோட மானத்தை மட்டும் இல்ல, என் உயிரையும் சேர்த்து காப்பாத்தினாரு. ஆனா இவரோட உயிரை நீங்க எப்ப எடுக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே நீங்க எல்லாரும் எனக்கு எதிரியா மாறிட்டீங்க. எனக்கு என் உயிரை விட இவரோட உயிர் தான் முக்கியம். அதுக்காக உங்களோட உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டேன். ஆனா அப்ப நீங்க நான் சொல்றது கொஞ்சம் கூட நம்பவே இல்ல. இன்னைக்கு நீங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன மட்டும் அவமானப்படுத்தல, உங்களோட வளர்ப்ப நீங்களே அவமானப்படுத்திட்டீங்க. நீங்க மட்டும் நான் சொன்னதை நம்பி இருந்தீங்கன்னா இந்த நிலைமையே நம்மளுக்கு வந்திருக்காது. நீங்களும் என்ன கைவிட்டப்ப பிரபா என் கூடவே இருந்தாரு. போயிடலாம்.
என்ன இது தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன பண்றது? என்னால பேசுறதுக்கு கூட யாரும் இல்ல. இவரை எழுப்பினா எப்படி இருக்கும்? இவரை எழுப்பி விடணும்னா இப்ப அண்ணே 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 ஃபுல்லா தேடிட்டோம். அவங்க எங்கேயும் காணுனே. அதுக்கு மெடல் கொடுக்க சொல்றியா? அவங்க 2 பேரும் தப்பிக்க கூடாது. அந்த பையனை எங்க பார்த்தாலும் அவனை கொன்னு போடுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை மட்டும் உயிரோட கொண்டு வாங்க. அவளை நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன். அவளை என் காலுக்கு செருப்பா மாத்திப்பேன். நீ என்னோட பொண்ணை உன் காலுக்கு செருப்பாக்கிடுவியா? உன்னை நான் இப்ப என்ன பண்றேன்னு பாரு. கிளம்பா போயா. போங்கடா, அவங்கள தேடுங்கடா. விடக்கூடாது அவங்கள. டேய், என்ன கண்ணு குருடா? இப்படியா போறது? போய் என் ட்ரெஸ் எடுத்துரு. சரிண்ணா, போய் எடுத்துட்டு வரேன். 2 பேரும் கண்டிப்பா சிட்டிக்கு தான் போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டுன்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்க்க சொல்லுங்க. அந்த பையன் எனக்கு போனமா கிடைக்கணும். அந்த பொண்ணு உயிரோட கிடைக்கணும். என்னங்கண்ணே, இதை போட்டுங்க. உங்க வண்டியில ஏறுங்க. ஏறுங்க ஏறுங்க. சங்கர், ஒரு நிமிஷம் இருப்பா. எப்படியாவது என் பொண்ணை கூட்டிட்டு வாப்பா. நான் உங்க பக்கம் தான் இருப்பேன். இதுல அவ மேல எந்த தப்பும் இல்ல. சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாது. நீங்க அவளை கூட்டிட்டு வாங்க. நான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏய் பாலு, வண்டி ஏற. வாவ், சூப்பர் ஐடியா. இவனுங்க நம்மள எல்லா இடத்துலயும் போய் தேடுவாங்க. ஆனா நாம இங்க மாடியில உட்கார்ந்துருக்கோம்னா உங்களுக்கு தோணவே தோணாது. ஆனா இவ்வளவு சூப்பரான ஐடியா உனக்கு எப்படி தோணுச்சு? எப்படி தோணுச்சுன்னு எனக்கே தெரியல. ஆனா மனசுல உங்களுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு மட்டும் தான் தோணுச்சு. உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன்.
அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுதா? இல்லத்த அவங்கள பத்தி எதுவும் தெரியல. நம்மளுக்கு தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. சங்கருக்கும் அவன் ஆளுங்களுக்கும் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கோ ரயில்வே ஸ்டேஷனுக்கோ போகணும்னு தெரிஞ்சிருக்கும். நாம இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. உடனே இந்த ஊரை விட்டு போகணும். இந்த ஊரை விட்டு எப்படி போறதுன்னு எனக்கு வேற ஒரு வழியும் தெரியும். வெரி குட், வா போலாம். சரி இருங்க. ஆனா நம்ம எங்க போவோம் இப்போ? இந்த ஊர் பக்கத்துல இருக்க எல்லா ஊரையும் இவங்க சுத்து போட்டுருவாங்க. கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். ஆனா இங்கேயும் நமக்கு தங்குறதுக்கு யாரும் இடமும் தர மாட்டாங்க. ஏன்னா இந்த சங்கர்னா எல்லாருக்கும் பயம். இங்க இருந்து வெளியில போற வழியை மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் கவலைப்படாத, மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரி எங்க போறோம்? சென்னைக்கு போறோம். குண்டச்சி 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 பிரக்யா குண்டச்சி எந்திரிமா. குண்டச்சி எனக்கு தூக்கம் வருது, தூங்க விடுங்க. ஏய் முதல்ல எந்திரி. என்ன பிரச்சனை? அங்க இருந்து பயங்கரமான சத்தம் எல்லாம் கேக்குது. கோஸ்ட் மாதிரி ஷேடோ கூட இருந்துச்சு. இல்ல, எந்த சத்தமும் வரல. ரொம்ப பயங்கரமான சவுண்ட்லாம் வந்துச்சு. அப்படியா? எனக்கு எதுவும் கேட்கலையே. எங்க இருந்து வந்துச்சு? அங்க இருந்து வந்துச்சு. அங்க இருந்தா? அது மழைக்காலம் வந்துச்சுல்ல, காத்துக்கு ஜன்னல்லாம் படபடன்னு ஆச்சுக்கும். அந்த சத்தம் தான் கேட்டிருப்பீங்க. தூங்க போங்க, ஒன்னும் ஆகாது. தூங்குறதா? நீ சென்னையில இருக்கிறது தான் உனக்கு சேஃப்னு எனக்கு தோணுது. இந்த ஏரியால வேணும்னா அந்த சங்கர் பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா சென்னையில என் பிரதர் பெரிய ஆளு. ஒருவேளை இந்த சங்கர் அங்க வந்தா கூட அவனால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இங்க பாரு த்ரிஷா, நீ இப்ப என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு எதுவும் ஆகக்கூடாது நீ எப்படி நினைக்கிறியோ, உனக்கு எதுவும் ஆகக்கூடாது நானும் நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் இந்த பஸ்ல போலாம்டா. என்னப்பா ஆச்சு? என்னங்க ஆச்சு? எதுக்குங்க வண்டி நிப்பாட்டுறீங்க? கீழே இறங்குடா. எல்லாம் கீழே இறங்கி போங்க. சீக்கிரம் சீக்கிரம். பாலு, எல்லாரையும் வெளில வர சொல்லு. சீக்கிரம் வாங்க வாங்க, வெளில வாங்க.
ஏய் சீக்கிரம் வெளில வாங்க. கீழே இருங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஆமா நகரீங்க வாங்க. உள்ள இல்லண்ணே. என்னண்ணே என்ன ஆச்சுண்ணே? யாரும் தேடுறீங்க? உனக்கு தேவையில்லாத விஷயம். கல்யாண ட்ரெஸ் போட்டுக்கிட்டே யாராவது ஒரு பொண்ணும் பையனும் உன் பஸ்ல வந்து ஏறினாங்களா? அந்த மாதிரி யாரும் ஏறல. ஆமாண்ணா, அந்த மாதிரி யாரும் ஏறல. அண்ணா என்ன ஆச்சுண்ணே? விஷயம் என்னன்னு எனக்கு சொல்லுங்க. நீங்க என்ன பசிக்கல? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுமா? இல்லண்ணா. அண்ணா இவன் தான் அவங்க 2 பேரையும் ஒளிச்சு வச்சிருக்கான்னு தோணுது. இவனா? இல்லண்ணா, நான் யாரையும் ஒளிச்சு வைக்கலண்ணே. தயவு செய்து என்ன நம்புங்கண்ணே. அண்ணா வண்டி இங்க தான் நிக்குது. நீங்க வேணா செக் பண்ணிக்கங்கண்ணே. அண்ணா வண்டியில யாருமே இல்லண்ணா. நான் வண்டி ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். கேட்டீங்களாண்ணா? ஏய் எல்லாரும் கிளம்புங்க. போய் பஸ்ல ஏறுங்க. உள்ள போங்க. அண்ணா ஹலோ, ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லண்ணே, ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லா தேடிட்டேன். அங்க அவங்க இல்லண்ணே. என்னடா ரயில்வே ஸ்டேஷன்லயும் இல்ல, பஸ் ஸ்டாண்ட்லயும் இல்ல, ஹைவேலயும் இல்லையா? ஒரு வழி இருக்கு. அவங்க கண்டிப்பா அந்த வழியா தான் போயிருப்பாங்க. சரி நீ என்ன பண்ற? அந்த மண் ரோடு இருக்குல்ல, அங்க வந்துரு. நானும் வந்துடுறேன். ஏய் வாங்கடா, வண்டி எடுக்கடா. சீக்கிரம் வாங்கடா. அந்த டெம்போ டிரைவர் பேசுறத நான் கேட்டேன். இந்த டெம்போ மதுரைக்கு போதான். நம்ம மதுரைக்கு போயிட்டோம்னா அங்கிருந்து ஃபிளைட்லயே போயிடலாம். தேங்க் காட் நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. இல்லன்னா அவனுங்க நம்மள மண்டபத்துல எரிச்சிட்டு இருப்பானுங்க. நம்மள நான் இல்ல, நீ தான் காப்பாத்துன. யாரோ உனக்கு தப்பா த்ரிஷான்னு பேர் வச்சிட்டாங்க. வேற என்ன வச்சிருக்கணும்? வேறு நாச்சியார்னு பேர் வச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும்னு தோணுது. நீ எதுக்கும் ஃபீல் பண்ண வேண்டாம். உன்னை புரிஞ்சுக்கலைன்னு உன் ஃபேமிலி தான் ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பா அந்த பையனை நான் சும்மா விட போறதில்ல. நான் கட்டிக்க போற பொண்ண மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு போயிட்டான். எனக்கு இப்ப ரொம்ப அவமானமா இருக்கு. எனக்கு என் பொண்டாட்டி எப்படியாவது கிடைச்சே ஆகணும். உங்க பொண்டாட்டியா? இதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கு என்னைக்காவது சிரிச்ச? முதல்ல நான் சுட போறது உன்னத்தான். ஓ பையன் மட்டும் கண்ணில் பாட்டான், முதல்ல அவனை சுட்டு தள்ளுங்க. தப்பிச்சிட்டோம். ஏய் த்ரிஷா, என்னது இது? எனக்காக உன் கையை சுட்டுக்கிட்டியா? நீங்க கூட தான் எனக்காக உங்க உயிரையே பணிய வச்சுங்க. எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. உன்னை பத்தி யோசிச்ச அளவுக்கு நான் என்னை பத்தி யோசிக்கல. இது வரைக்கும் இதெல்லாம் கடையில் தான் பார்த்துருக்கேன். நான் இந்த மாதிரி சுடிதார்லாம் போடுவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நல்லா இருக்குது. இது ரொம்ப சூப்பர் ஆகுதே. சினிமால ஒரு ஹீரோயின் தான் இப்படி கமல் போட்டு பாத்துக்கிறேன். இந்த மாதிரி கமல்லாம் நான் போடுவேன்னு நினைச்சே பார்க்கல.